ஜெஃபரா சந்துரு, அர்ஜுன ஏன்டா அடிச்ச? உன்னதாண்டா கேக்குறேன். ஆமா, அப்படிதான் அடிப்பேன். ஏன்டா? ஏன் அந்த பையனை அடிச்ச? ஏன் அடிச்ச? அவன் சொன்ன வார்த்தை உனக்கு கொண்டு போட்டுக்கணும். சந்துரு, இந்த கோவம் வேணாம்டா. இது உன்னையே அழிச்சிரும். வா, கவனு போமா. நான் செம்ம டென்ஷன்ல இருக்கிறேன். ஏன்டா பொறுக்கி மாதிரி வெளியில சண்டை போட்டு வந்திருக்க? என் மானம் போகுது. யாழ் நீ வேற கால் பண்ணி அழுவுறா. அந்த மயிர் இப்பதான் விழுறாடா. அந்த கம்நாட்டி முன்னாடி அசிங்கப்பத்தமா தெரியல. என்னடா? என்ன? என்ன வார்த்தை சொல்ற? மா 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 என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத. யாழினி, வாமா, வா. நான் ஏதோ சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். வா கீழே போலாம். என்ன சாப்பிட்ற? சந்துரு, சந்துரு, யாழினி வந்திருக்கா பாரு. போய் அவகிட்ட பேசு. சந்துரு, ஓ, வெளி போடு. கிட்ட வராது. சந்துரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். பேசாதே அண்ணி. சந்துரு, கொஞ்சம் கேளு ப்ளீஸ். பேசாதன்னு சொன்னேன். சந்துரு, அர்ஜுன் ரொம்ப நல்லவன் தான். ஏய், என்னடி அவன் கூட போய் கூத்தடி அதானே? போ, போய் கூத்தடி போ. சந்துரு, கொஞ்சம் அமைதியாயிரு. அவ அழுவுறா பாரு. இப்படி அழுது கண்ணைக்கு மேல சீன் போடான்னு சொல்லு. சந்துரு, வாயை மூடு. போதும். செனஃப். நான் கோவம் படலமா, கூலா இருக்கேன். சந்துரு, கீப் குவைட். யாழினி, அவன் ஏதோ கோவமா இருக்கான். நீ போ, அப்புறம் வந்து பேசிக்கலாம். போமா, போ. ஏதோ நாளைக்கு பேசிக்கலாம். ஆமா, இப்ப எப்படி விட போவ? அர்ஜுன் கூட்டி போவா? அர்ஜுன் நீ தானே இருக்கான்? அர்ஜுன் அர்ஜுன் வலிக்குதா? சொன்ன எனக்கு வலி செஞ்சு பேசாத. என்னமோ சொன்னான். ரெண்டு பேரும் ஒன்னா பைக்ல போவீங்களா மாட்டேயும்? நாசிக் போவீங்களா? என்ன பேசுறேன் பேசிட்டு இருக்க? புத்தி இல்லாம பேசுற நீ. நீ எல்லாம் என் புள்ளியே இல்லடா. பொறுக்கி ஆயிட்ட. நீ ஒரு பொண்ணை மதிக்கிறதுனா நான் உன்னை எப்படி வளர்த்துருக்கன்றதே தெரியும். என்ன இப்படி எல்லாம் பேசுற நீ? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இல்லம்மா, நமக்கு தான் என்ன போய் இப்ப என்ன? நான் அர்ஜுன் கூட வெளியில போறது பேசுறது உனக்கு பிடிக்கல அதானே? ரைட், இதை இங்கே முடிச்சுக்கலாம். யாழினி, பேசிக்கலாம். ஆண்டி, நான் ஓகே தான். இதை இப்போ இங்கே பேசி முடிச்சுக்கலாம். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன முடிச்சுக்கலாம்? சந்துரு, நீ எனக்கு வேண்டாம். யாழினி, அவசரப்படாத. ஐயோ ஆண்டி, நான் அவசரப்பட்டுலாம் ஒன்றும் பேசல. நிறுத்தி நிதானமா நல்லா யோசிச்சு தான் பேசுறேன். நம்ம என்னதான் சண்டை போட்டாலும் கோவப்பட்டாலும் நம்ம லவ் பண்றவங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். யாழினி, பேசிக்கலாம். ஆண்டி, நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஓகே தான். நீங்க ஃப்ரீயா விடுங்க. போதும்டா. ஓ சாரி, நம்ம தான் பிரேக்கப் பண்ணிட்டோம்ல. உங்களுக்கு போதுமா இல்ல இன்னும் வேற ஏதாச்சும் சொல்லணுமா? யாழினி, ஆண்டி கையை எடுங்க. ஆண்டி கையை எடுங்க. ஆண்டி கையை எடுங்கன்னு சொன்னேன். ஏய், என்ன குரல் வச்சுற? அவ்வளவுதான். என்ன பண்ணுவ? ஓவரா பேசுறியா நீ? என்ன பண்ணுவ? நீ அரைஞ்சிருவேன். இதான் பேசிட்டு இருக்கல, போடா. இனிமே நீ சொல்றத நான் கேட்கவே மாட்டேன். என்ன பயமுத்திரியா பிரேக்கப்னா? ஐயோ சார், நான் ஏன் உங்களை பயன்படுத்தணும்? நீங்க தான் கெத்தாச்சே. நான்லாம் உங்களை பயன்படுத்த முடியுமா? யாழினி, போதும். இதுக்கு மேல தேவையில்லாம பேசாத. ஆண்டி, அதே தான் நானும் சொல்றேன். எனக்கு இதோட போதும். இதுக்கு மேல எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம். நீ கோவத்துல அவசரப்படாத. நான் அவசரமே படல. மறுபடியும் சொல்றேன், நீ எனக்கு வேண்டாம். இல்லையா நீ, நான் சும்மா விளையாடினேன்.
அர்ஜுன் பேசல கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டேன். அதான். விளையாடினேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ஹாப்பி தான். சாரி அனி. சார் என்ன சொன்னீங்க? ஓ சாரி மிஸ். இங்க பாருங்க, உங்க பையன் சாரி எல்லாம் கேக்குறாரு. யாழினி, உன் பேசுனது தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லலை. அதை ரியலைஸ் பண்ணி சாரி கேட்குறான்ல. என்ன ஆண்டி சொன்னீங்க? ரியலைஸ் பண்ணி சாரி கேக்குறான். அவன் கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு என்ன கஷ்டப்படுத்துறான்ல, ஏன் எனக்கு வலிக்காதா? எனக்கு மனசு இல்லையா? ஏய், நான் உனக்கு பெருப்பதை தாண்டி இப்படி பேசுனேன். ப்ராமிஸா மனசுல இருந்து பேசல, உண்மையா. நீ எல்லாம் பண்ணுவ, எல்லாம் பண்ணிட்டு சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு நார்மலா வந்து பேசுவ. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு சரி ஓகே அப்படின்னு பழைய மாதிரி பேசணுமா? சொல்லு, பேசணுமா? நான் பண்ண தப்பு தான், அதுதான் சாரி கேட்டேன்ல. எல்லாம் பண்ணிட்டு சாரின்னு சொன்னா போதுமா? அப்ப நானும் நீ பண்ணது எல்லாத்தையும் பண்ணிட்டு சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் சாரி அப்படின்னு சொன்னா உனக்கு ஓகேவா? எனக்கு உன்னோட பெயின் புரியுது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். என் அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆனா சின்ன வயசுல அந்த மனுஷன் என்னை தனியா விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. அன்னிலிருந்து என் வாழ்க்கையே இருண்டு போச்சு. ரோட்ல யாராவது அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு போனா கூட எனக்கு ஏக்கமா இருக்கும். எனக்கும் அப்பா இருந்தா இப்படிதானே இருந்திருக்கோம், சந்தோஷமா இருந்திருப்போம்ல அப்படின்னு தோணும். என் வீட்டோட கதவுக்கும் செவருக்கும் மட்டும்தான் தெரியும் என்னோட வலியும் என்னோட கண்ணீரும். ஆனா இதெல்லாம் மறக்கிற மாதிரி, நான் சந்தோஷப்படுற மாதிரி என் லைஃப்ல வந்தவன் தான் சந்துரு. எனக்கு அப்பா இல்லாத குறைய அவன் எனக்கு காட்டினதே இல்லை. ஆனா இப்போ எனக்கு தோணுது, என் அப்பா இருந்திருந்தா என்னை இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டாங்கல்ல. ஆனா இப்போ எனக்கு தோணுது, என் அப்பா இருந்திருந்தா என்னை இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டாங்கல்ல. என் லைஃப்ல சந்துரு வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே புதுசா மாறிச்சு. உங்க பையனை நீங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. ஆனா அது நேத்து வரைக்கும் இல்ல சந்துரு, சரிப்பட்டு வராது. சொன்னா புரிஞ்சுக்கோ. என் பையன் தப்பு